பார்வைக்கு இப்பொழுது நாம் செல்லலாம். அடுத்த கட்டுரையாளர் பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தின் தலைவர் முனைவர் வ குணபாலசிங்கம் அவர்கள். இலங்கையினுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வினை பெற்றிருப்பவர். இலங்கையில் முருக வழிபாடு குறித்தது இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு. நிறைய ஆய்வு கட்டுரைகள், அதாவது கிட்டத்தட்ட 24 ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். 6 நூல்களுக்கு பதிப்பாசிரியராகவும் 2 நூல்களுக்கு இணையாசிரியராகவும் இருந்திருக்கிறார். பன்முக நோக்கில் மட்டக்களப்பு பகுதியில் இந்து வழிபாட்டு முறைகள் என்கிற தலைப்பில் இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார். அவரை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த அமர்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இதில் பங்கு கொண்டிருக்கின்ற ஆய்வாளர்களே, ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பன்முக நோக்கில் மட்டக்களப்பு தேசத்து இந்து வழிபாட்டு முறைகள் என்பது என்னுடைய இந்த ஆய்வு தலைப்பு. குறிப்பாக மட்டக்களப்பு தேசம் என்பதற்கு எனக்கு முன்னே கட்டுரைகளை சமர்ப்பித்தவர்கள் இந்த மட்டக்களப்பு தேசம் என்பதற்குரிய வரவிலக்கணங்களை மிகவும் ஆழமாக அவற்றினை வரையறை செய்திருந்தார்கள். அதனை விடுத்து மட்டக்களப்பு தேசத்திலே வழக்கில் உள்ள வழிபாட்டு மரபுகள் என்னென்ன வழிபாட்டு மரபுகள் வழக்கத்திலே இருக்கின்றன, அவற்றினுடைய வரலாற்று பாரம்பரியம் என்ன, அவற்றினுடைய கூறுகளிடையே காணத்தக்க ஒருமைப்பாடு என்ன, வேறுபாடுகள் என்ன என்பது தொடர்பாக நான் இங்கு உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக மட்டக்களப்பு தேசத்திலே வழக்கில் உள்ள வழிபாட்டு மரபுகளை 2 பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தி நோக்க முடியும். அவற்றிலே ஆகம சிற்ப சாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இயற்றப்படுவது ஒரு வகை, மற்றைய வகை மரபுகளையும் வளமைகளையும் ஆதாரமாக கொண்டு இயற்றப்படுவது. ஆகமம் சாராத வழிபாட்டினை இங்குள்ள பழங்குடி மக்களான வேடுவ மக்கள் மத்தியில் உள்ள வழிபாடுகள், அந்த அடிப்படையில திருப்படை கோயில்களில் இயற்றப்படும் வழிபாடுகள், பத்ததிசார் வழிபாடுகள், இவை அனைத்தையும் உள்வாங்கிய வழிபாடுகள் என 4 வகையாக வகைப்படுத்தி இவற்றினை நோக்கலாம் என்று நினைக்கின்றேன். மேற்குறிப்பிட்ட 2ஆம் வகைக்குரிய வழிபாட்டு மரபுகளே மட்டக்களப்பு தேசத்தில் பிரசித்தமான வழிபாடுகள். இப்பிரதேசம் தனித்துவமான பண்பாட்டினையும் அதை சார்ந்த கூறுகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இப்பண்பாட்டின் தன்மைத்துவம் அதன் தனித்துவத்திலே மிகுந்த செல்வாக்கினை செலுத்துகின்றன. இங்கு வழக்கில் உள்ள இந்து வழிபாட்டு முறைகள் இலங்கையின் ஏனைய பிராந்தியங்களுடன் ஒப்பு நோக்குகையில் சற்று வித்தியாசமானது. அந்த வகையிலே மட்டக்களப்பு தேசத்திலே காணத்தக்க இந்த வழிபாடுகளிலே குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஆகமம் சார்ந்த வழிபாடு சம்பந்தமாக என்னுடைய பார்வையை செலுத்துவோமாக இருப்பின், இங்கு ஆகமம் சார்ந்த ஆகமங்களை ஆதாரமாக கொண்டு இயற்றப்படுகின்ற வழிபாடுகள், பொதுவாகவே வழிபாட்டு கூறுகள் அனைத்து நாடுகளிலும் அனைத்து தேசங்களிலும் பொதுவானவை என்ற காரணத்தினால் அந்த வழிபாட்டு கூறுகளை விடுத்து மட்டக்களப்பு தேசத்திலே இந்த ஆகமங்களினுடைய வழிபாட்டினுடைய செல்வாக்கினுடைய தோற்றம், அவை பரம்பலடைந்த விதம் தொடர்பான சரித்திர பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற வேளையில் மட்டக்களப்பு தேசத்தில் வழிபாட்டிலே ஆகமங்கள் பண்டை கால முதலாக செல்வாக்கு செலுத்துகின்றன. இவற்றிலே கோயிலின் நித்திய சிறப்பு வழிபாடுகள் அனைத்தும் ஆகம வழியே நடைபெறுகின்றன. சிவாகமங்கள் கிழக்கிழங்கை வழிபாட்டில்
செல்வாக்கு செலுத்தியமைக்கு சரித்திரபூர்வமான ஆதாரங்களும் எமக்கு கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் கலந்த என்னும் பிராமணனின் கிராமத்திலே அமைந்த தேவாலயம் பற்றி மகாசேனன் தொடர்பாகவும் மகாவம்சம் கூறுகின்றது. கிழக்கிழங்கையின் சமய வழிபாடுகளில் பிராமணர் கொண்டிருந்த தொடர்பு புராதனமானது போல இந்த கலந்தன் என்னும் பிராமணன் தொடர்பாகவும் மகாசேன மன்னன் தொடர்பாகவும் கூறுகின்ற கருத்து மிக முக்கியமானது. அடுத்தது, இலங்கையின் பூர்வீக குடிகளாக கருதப்படுகின்ற நாகர் என்ற பிரிவைச் சேர்ந்த மக்கள் மட்டக்களப்பு தேசத்தில் வாழ்ந்து வந்ததாகவும் அவர்கள் தமக்கு ஏற்றாற்போல் தமது வழிபாட்டு மரபுகளை இயல்பாகவே அமைத்துக் கொண்டதாகவும் அறியப்படுகின்றது. இவர்கள் தாம் வாழ்ந்த இயற்கை வாழ்வோடு இயற்கை அம்சங்களை வழிபாட்டுக்குரிய சின்னங்களாகவும் மதிக்க தொடங்கியிருந்தார்கள். மட்டக்களப்பின் பூர்வீக குடிகள் என்ற வகைப்பாட்டுக்குள் உள்ளடக்கப்பட்ட நாகரினுடைய வாழ்க்கை முறை, வழிபாட்டு மரபுகள் முதலிய வாழ்வியல் அம்சங்களை மட்டக்களப்பின் பழங்கால வரலாற்று ஆவணமாக கருதப்படுகின்ற மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் என்னும் நூலிலே காண முடிகின்றது. அத்துடன் மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் மட்டக்களப்பு தேசத்திலே நாகரீகமான வாழ்க்கையை தோற்றியவர்களாக நாகர்களை கொள்கின்றது. இன்று மட்டக்களப்பு பிரதேசம் எங்கும் நிலவுகின்ற பொதுமக்கள் மயப்படுத்தப்பட்ட சடங்கு வழிபாட்டு மரபுகளுக்கும் நாகர்களினுடைய வழிபாட்டு மரபுகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதனை காண முடிகின்றது. கிழக்கிழங்கையில் நாகர் தொடர்பாக அண்மையில் பேராசிரியர் பத்மநாதன் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் இலங்கை சமய வரலாற்றிலே புதிய பல திருப்பங்களை ஏற்படுத்திவிட்டன. அவரினுடைய மேற்கோள் ஒன்றினை இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கை தமிழரின் ஆதிகால வரலாற்று மூலங்கள் என்ற வகையில் இங்கு விவரிக்கப்படும் சின்னங்கள் வெள்ளாவளி கல்வெட்டுக்கு நிகரானவை. ஆயினும் இவற்றின் மூலம் அறியப்படும் விவரங்கள் வேறொரு வகைக்குரியவை. இவை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அவை நாகரின் பண்பாட்டு சின்னங்கள். அவற்றின் மூலம் படுவான்கரையில் வடமேற்கு பகுதியில் நாகர் கிமு 2ஆம் நூற்றாண்டு அளவில் அரசொன்றை உருவாக்கி இருந்தனர் என்பதனை அறிய முடிகின்றது என்று அவருடைய இந்த ஒரு நூலில் காணப்படுகின்ற மேற்கோள் முடிகின்றது. அதாவது நாகர் தொடர்பாக அறியக்கூடிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள பழம் பொருட்களும் இங்கு அவர் பேராசிரியர் பத்மநாதன் அவர்களால் இனங்காணப்பட்டுள்ளது. அவற்றிலே பிராமிக் கல்வெட்டுக்கள், வெண்கல விளக்கு, நெல்லிக்கலையினை ஒத்த சிற்றுருவம் முதலியவை குறிப்பிடத்தக்கவை. அவற்றிலே மணிநாகன் எனவும் மணிநாகன் கல் எனவும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாகர் தொடர்பாக அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் மிக முக்கியமானவை. மண்டூர் என அழைக்கப்படுகின்ற, குறிப்பாக மட்டக்களப்பிலே சில பழம் பதிகளை நாகர் முனை, நாகன் சாலை என்று அழைக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. மண்டநாகன் என்பவன் ஆட்சி செய்த காலத்திலே மண்டூர்பதி சிறப்புற்றிருந்ததாகவும் மட்டக்களப்பு மாண்மையும் கூடுகின்றது. தொடர்ந்து மட்டக்களப்பு சேனல் பூத்திகனது ஆட்சியிலே இருந்த காலப்பகுதியில் அந்தணர் குடியேற்றம் பற்றிய தகவல் ஒன்று கிடைக்கின்றது. அக்கரைப்பற்றிலே ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் பெறப்படும் சில ஆவணங்கள் இவற்றினை குறிப்பிடுகின்றன. கிமு 2ஆம் நூற்றாண்டிலே கலிங்கத்தின் வடபகுதியில் இருந்து 4 பிராமண குடும்பங்கள் குமுக்க நோயா பள்ளத்தாக்கில் குடியேறின எனவும் இது ஒரு ஆரிய குடியேற்றமாக சொல்லப்படுகின்றது எனவும், இருப்பினும் அவர்கள் ஆதிசைவ பிராமணர்கள் என குறிப்பிடப்படுகின்றார்கள் எனவும், இவ்வாறு குறிப்பிடப்படுவதனால் கிபி 1ஆம் நூற்றாண்டிலே மணிநேய கயவாகு உன்னரசகிரி பகுதியிலே குடியேற்றப்பட்ட தமிழகத்தின் வேளாளர் மற்றும் அந்தணர் குடியிருப்புகளாக இவர்களை இனங்காண முடியும் என்றும் அந்த குறிப்பிட்ட ஆவணத்திலே சொல்லப்படுகின்றது. அதே போன்று இவ்வாறு வரலாற்று ரீதியாக மட்டக்களப்பு மான்மியம், மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் ஆகிய இலக்கியங்களை பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு ஐதீக கதை சார்ந்த, அதாவது பௌராணிக மரபுகளை தழுவிய இலக்கியம், ஆவணம், வரலாற்று ஆவணம் என்ற வகையிலே அவற்றினை புறந்தள்ளுகின்ற ஒரு சூழலில் அவற்றிலே காணத்தக்க சில வரலாற்று துலங்கல்கள் இலங்கையினுடைய சரித்திரபூர்வமான ஆவணங்களுடன் தொடர்பு படுவதனால் அவற்றை புறந்தள்ளிவிட முடியாது என்ற வகையிலே இந்த மட்டக்களப்பு மான்மியமும் மட்டக்களப்பு பூர்வ சரித்திரமும்
விதந்துரைக்கின்ற இந்த வழிபாடுகள் மிக முக்கியமான வழிபாடுகளாக சொல்லப்படுகின்ற இந்த ஆகம வயப்பட்ட அல்லது ஆகமங்களை ஆதாரமாக கொண்டு இயற்றப்படுகின்ற வழிபாடுகள் இப்பிராந்தியத்திலே பன்னெடுங்காலமாக வழக்கில் இருந்தது என்பதனை ஓரளவு அறுதியிட்டு சொல்ல முடியும். தொடர்ந்து இங்கு வழக்கில் உள்ள ஏற்கனவே நான் சொல்லதை போன்று பிரசித்தமான வழிபாடாக இனங்காணப்படுகின்ற இந்த மரபுகளையும் வளமைகளையும் அடிப்படையாக கொண்டு இயற்றப்படுகின்ற இந்த வழிபாடுகளை மிக பிரசித்தமாக கொள்ளப்படுகின்ற இந்த ஆகம வயப்படாத வழிபாடுகள் என்ற அடிப்படையிலே நாம் முதலாவது இனங்காணப்படுகின்ற வழிபாடு இங்கு குறிப்பாக குமாரர் கோயில்களில் இயற்றப்படுகின்ற வழிபாடுகளை நாம் இனங்காண முடிகின்றது. குறிப்பாக நேற்றைய இந்த ஆய்வு பகிர்வில் பத்திநாதன் அவர்கள் குறிப்பிடப்பட்ட இந்த குமாரர் கோயில் வழிபாடுகள் தொடர்பாக நான் சில குறிப்புகளை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் கிழக்கிலங்கையில் புராதன குலக்குழு இனக்குழு வழிபாட்டு முறையிலே குமார தெய்வ வழிபாடும் பத்தினி தெய்வ வழிபாடும் பிரசித்தமான வழிபாடுகள். இந்த இவ்விரு வழிபாட்டையும் ஆதாரமாக கொண்டு அந்த மக்களோடு தொடர்புடைய ஏனைய வழிபாடுகளும் இங்கு வழக்கிலே உள்ளன. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு தேசத்திலே இயற்றப்படுகின்ற இந்த குமார தெய்வ வழிபாடு பிற்கால சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட பின்னர் அவை முருக வழிபாடாக அடையாளப்படுத்தியிருப்பட்டதனை நாம் இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்களில் ஒன்றாக கருத முடிகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த வேடுவகுல மக்களினுடைய பாரம்பரியமான ஒரு தொன்மமாக கருதத்தக்க இந்த வழிபாடு சமூக மாற்றம் காரணமாக சமஸ்கிருத மயமாக்கம் காரணமாக அவை முருக வழிபாட்டுடன் இணைவு பெற்றிருப்பதனை நாங்கள் அறிய முடிகின்றது. அந்த வகையிலே கிழக்கிலங்கையிலே இந்த நவயுக எழுச்சி காரணமாக இந்து வழிபாட்டு மரபுகள் பல்வேறு வகையான மாற்றங்களை கண்டிருக்கின்றன. அவற்றிலே சமஸ்கிருத மயமாக்கம் மிக முக்கியமானதொரு மாற்றம். கிராமமாக இருந்த ஊர்கள் புறநகர் பகுதிகளாக மாற்றமடைந்ததன் காரணமாக அங்கிருந்த பழமை மிகுந்த கோயில்கள் பல மாற்றங்கள் உண்டாகியிருக்கின்றன. குறிப்பாக மட்டக்களப்பு புறநகர் பகுதியாக கொள்ளத்தக்க ஜெயந்திபுரம் என்னும் ஊரிலே பழமையான குமாரர் கோயில் ஒன்று இருந்தது. ஆரம்ப காலம் தொட்டு அக்கோயிலிலே வேடுவ சம்பிரதாயங்கள் செல்வாக்கு செலுத்தி இருந்தன. அந்த வழிபாடுகளில் பிற்காலங்களில் இக்கோயிலில் ஆகம சிற்பசாத்திர மரபுகளுக்கு தக்கதாக புதுக்கி கட்டப்பட்டதன் காரணமாக கோயிலின் விமான சிற்பங்களும் ஏனையவைகளும் முருகக் கடவுளது வரலாற்றினையே சித்தரிக்கின்றன. குமார தெய்வ வழிபாடு வேறொரு தெய்வ வழிபாடாக இருந்திருப்பின் அங்குள்ள சிற்பங்களும் ஏனைய விடயங்களும் முருக வழிபாட்டு தொடர்பை பெற்றிருக்க மாட்டாது. எனவே முருக வழிபாடும் குலக்குழு வழிபாடாக கருதத்தக்க இந்த குமார தெய்வ வழிபாடும் ஒரு எண்ணக்கரு அடிப்படையிலே ஒன்று என்பதனை திருமுருகாற்று படையிலே காணத்தக்க சில ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு துணிந்து கொள்ள முடியும். இந்த இரண்டு வழிபாடுகளும் கன்செப்ட் வைஸாக முருகக் கடவுளையே ஒரு ஆதாரமாக கொண்டு வழிபடுகின்ற ஒரு மார்க்கம் என்று கூட அவற்றினை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இந்த குமார தெய்வ வழிபாட்டிலே பல்வேறு வகையான வழிபாடுகள் காணப்படுகின்றன. அந்த பல்வேறு வகையான வழிபாடுகளிலே நாம் பார்ப்போமாக இருந்தால் அங்கு மடைப்பட்டி எடுத்தல், பந்தலிடல் சடங்கு, மடை வைத்தல், தெய்வமாடுதல், முன்னோர் வழிபாடு அதாவது உத்தியாக்கள் வழிபாடு, பலகாரம் வடித்தல், தேனெடுத்தல், ஆணை கட்டுதல், கரடி தெய்வம் முற்படுதல், தீர்த்தம் வீசுறுதல் என இந்த சடங்குகள் நீண்டு செல்கின்றன. சடங்குகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியே விவரிக்க நான் முற்படுவனாயின் நேரம் போதாத காரணத்தினால் இங்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற விரிவான என்னுடைய ஆராய்ச்சி குறிப்பில் அவை தொடர்பான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே அவற்றினுடைய விரிவை நான் இங்கு
குறிப்பிடுவது சிரமம் என நினைக்கின்றேன். அடுத்தது, இந்த குமார தெய்வ கோயில்களில் இயற்றப்படுகின்ற வழிபாடுகள் போன்று ஆகமம் சாராத வழிபாடுகள் இயற்றப்படுகின்ற இன்னொரு கோயில் திருப்படை கோயில்களிலே இடம்பெறுகின்ற வழிபாடுகள். கிழக்கிலங்கையிலே திருப்படை கோயில்கள் என்னும் முருக வழிபாட்டு தலங்கள் பற்றி மிக முக்கியமான தகவல்களை நாங்கள் அறிய முடிகின்றது. இங்கு இந்த திருப்படை கோயில்கள் பெரும்பாலான கோயில்களில் முருகன் கோயில்கள் மூலஸ்தானத்திலே வேட்படையை வைத்து வழிபடுகின்ற கோயில்களை திருப்படை கோயில்கள் என அழைக்கின்ற வழக்கம் மட்டக்களப்பு தேசத்துக்கே உரித்தான தனித்துவமான ஒரு வழிபாட்டு அம்சம். அந்த வகையிலே இந்த திருப்படை கோயில்களின் உற்பத்திக்கும் இங்குள்ள வேடுவ மக்களுக்கும் உள்ள பிணைப்புள்ளது. நேற்றைய இந்த ஆய்வு அமர்விலே கேயுரநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த திருக்கோயில் சித்திரவேலாயுதர் கோயிலுக்கும் இங்குள்ள வேடுவ மக்களுக்கும் இடையிலான தொடர்பை அங்குள்ள சம்பிரதாயங்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்றன என்பதை போன்று, அதே போன்று மட்டக்களப்பிலே காணத்தக்க சித்தாண்டி என்னும் கிராமத்திலே காணத்தக்க சித்திரவேலாயுதர் கோயிலிலே அங்கும் இந்த வேடுவ மக்களுக்கும் இந்த முருக வழிபாட்டுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பு தன்மை ஒன்று வெளிப்படுவதனை அறிய முடிகின்றது. அங்கு சித்திரவேலாயுதர் கோயிலுக்கு அருகாமையிலே ஒரு குமார தெய்வ வழிபாட்டு கோயில் காணப்படுகின்றது. அது முழுக்க வேடுவ சம்பிரதாயங்களை பின்பற்றி செய்யப்படுகின்ற ஒரு வழிபாட்டு தலம். அந்த அடிப்படையிலே அங்கு இடம்பெறுகின்ற மயில்கட்டு திருவிழா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்பம்சமான ஒரு வழிபாட்டு வளமை இருக்கின்றது. அந்த மயில்கட்டு திருவிழாவிலே முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையிலே நடைபெறுகின்ற அந்த கடிமணம் தொடர்பான ஒரு பௌராணிக மரபின் அடிப்படையாக எழுந்த அந்த மயில்கட்டு திருவிழாவிலே வள்ளியின் திருமணத்தின் போது அங்கு கொடுக்கப்படுகின்ற சீர்வரிசைகள் பெரும்பாலும் அங்கு முருத்தானை என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளிலே வாழுகின்ற வேடுவகுல மக்கள் தேன், தினைமா போன்ற சேகரிக்கப்பட்ட பொருட்களை அன்றைய அந்த மயில்கட்டு திருவிழாவிலே கொன்று அவர்களுக்குரிய படையல்களாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அப்ப இது மிக முக்கியமான விடயங்கள். குறிப்பாக சொல்ல போனோம் என்று சொன்னால், இந்த திருப்படை கோயில்களிலே வெறுகல் சித்திரவேலாயுதர் கோயிலே காணத்தக்க செட்டி திருவிழாவும் அங்கு காணப்படுகின்ற இந்த குமார தெய்வ கோயிலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆறுமுக சுவாமி கோயிலும், மண்டூர் கோயிலே காணப்படுகின்ற இந்த குமார தெய்வ வழிபாட்டு கோயிலும் அங்கு பேணப்படுகின்ற சம்பிரதாயங்களும், அதே போன்று இந்த திருக்கோயில் சித்திரவேலாயுதர் கோயிலே காணப்படுகின்ற வளமைகளும் குமார தெய்வ கோயில்களிலே குமார தெய்வத்துக்குரிய சில வளமைகளை பின்பற்றுகின்ற முறைமையும், இவ்வாறு கிழக்கிலங்கையின் திருப்படை கோயில்களிலே காணத்தக்க தனித்துவமான வழிபாடுகள் அங்கு ஆகம வயப்படாத மரபுகளையும் சம்பிரதாயங்களையும் அடிப்படையாக கொண்டு இயற்றப்படுகின்ற வழிபாடுகளாக இங்கு இனங்காணப்பட்டுள்ளன. குறிப்பாக மயில்கட்டு திருவிழா, செட்டி திருவிழா, தீமிதிப்பு, கதிர்காம சுவாமி உலா, மௌன வழிபாடு, ஆலாத்தி எடுத்தல், மாவிளக்கு ஏற்றல், மாமிசம் படைத்தல் முதலிய மரபு வழியான வளமைகள் இந்த திருப்படை கோயில் வழிபாடுகளிலே காணப்படுகின்றன. அடுத்து இங்கு வழக்கில் உள்ள மரபு ரீதியான வழிபாடுகளில் இனங்காணப்படுவது பத்ததி வழிபாடு. கிழக்கிலங்கையின் இந்த பாரம்பரியமான உள்ளூர் கோயில் வழிபாட்டுக்குரிய பூசை விதிமுறைகளையும் அதற்கான மந்திரங்களையும் பாவனைகளையும் தொகுத்து கூறுகின்ற ஆவணம் பத்ததி. பத்ததி என்பதை பத்தாசி என அழைக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. பத்தாசி என்னும் சொல் மட்டக்களப்பு தேசத்து மக்கள் மத்தியிலே பயில்நிலையில் உள்ள ஒரு பிரதேச வழக்காற்று சொற்பதம். வசதி கருதி இங்கு பத்ததி என்னும் சொல் எழுத்தாடப்படுகின்றது. சைவ திருக்கோயில் கிரியை நெறிகளை வடமொழி ஆகம பத்ததிகள் நெறிப்படுத்துவது போன்று கிழக்கிலங்கையின் பாரம்பரிய வழிபாடுகளை நெறிப்படுத்துபவை தமிழில் அமைந்த பத்தாசிகள் எனப்படும் பத்ததிகள். இவ்விரு பத்ததிகளும் கோயில் வழிபாடை கூறுவதில் பொதுமைப்பட்டிருப்பினும் அவைகளின் உள்ளடக்கம் சார் விடயங்களில் அவை தனித்துவமான அம்சங்களை கொண்டிருப்பது இங்கு மனங்கொள்ளத்தக்கது. அந்த வகையிலே நான்
அனுப்பியிருக்கின்ற என்னுடைய விரிவான ஆய்வு கட்டுரைகளில் அவை தொடர்பான விரிவு இருக்கின்றது. நேரம் கருதி அவற்றினையும் நான் சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பத்தாசி வழிபாடுகளிலே பந்தல் அமைப்பு, மடைப்பிரிவுகள், கும்பம் நிறுத்துதல், நோற்பு கட்டுதல், அபிஷேகம், தெய்வமாடுதல், படுகளம் போடுதல், படுகளம் எழுப்புதல், நேர்த்திக்கடன் வழிபாடு, மலையேறுதல், காவடி எடுத்தல், இவ்வாறான ஏராளமான சடங்கியல் கூறுகள் இங்கு அடையாளம் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு தேசத்தில் வழக்கில் உள்ள இந்த வழிபாடுகளினுடைய பன்முகப்பட்ட தன்மை, இந்த பிரதேசத்தினுடைய ஒரு பண்பாடு சார்ந்த அடிப்படையிலே ஒரு தனித்துவமான ஒரு போக்கினை காட்டுவதாக அமைவதுடன் இந்த தனித்துவம் நீண்ட காலம் நின்று நிலைப்பதற்கு அவற்றினுடைய பன்முகப்பட்ட தன்மையும் அவற்றினுடைய பன்முக பல்பரிமாண தன்மையும் தான் இந்த வழிபாடுகள் நீண்ட காலம் நின்று நிலைப்பதற்கு அடிப்படையானவை என்பதனை நான் இவ்விடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த அடிப்படையிலே இங்கு காணத்தக்க சமூகம் மாற்றம், பொருளாதார வளர்ச்சி, அதனோடு தொடர்புடைய ஏனைய வளர்ச்சி நிலைகளிலே இந்த வழிபாடுகள் இன்று வரைக்கும் நின்று நிலைப்பதென்று சொன்னால் இந்த மக்கள், இங்கு வாழுகின்ற மக்களுக்கும் இந்த வழிபாடுகளுக்கும் இடையிலான ஒரு அந்நியோன்யமான தன்மை, நேற்று பத்திநாதன் அவர்கள் குறிப்பிட்டார், அங்கு ஓரமாக நின்று அல்லது எட்டி எட்டி பார்த்து வழிபடுவதை விட அவர்களோடு ஒன்றிணைந்து வழிபடுவது சாலச் சிறந்ததென்று. அந்த வகையிலே மட்டக்களப்பு மக்கள் தெய்வத்தோடு நேரடியாக நின்று உரையாடுகின்ற போக்கிற்கு நான் குறிப்பிட்ட அந்த இரண்டாவது வகைக்குரிய சடங்கியல் சார்ந்த, மட்டக்களப்பிலே இந்த ஆகமம் சாராத வழிபாடு சடங்கு வழிபாடு என்று குறிப்பிட அந்த வழிபாடுதான் மக்களுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலான ஒரு அந்நியோன்யமான இறுக்கமான பிணைப்பினை வெளிக்காட்டுகின்றது என்பதனை கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் என்னை அந்த நிறுவனத்தாருக்கு அறிமுகப்படுத்தி வைத்த பேராசிரியர் மௌனூர் சார் அவர்களுக்கும், அதே போன்று எங்களினுடைய துறையினுடைய பேராசிரியர் சாந்திகேசன் அவர்களுக்கும், இந்த குழுமத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பரே. பண்பாட்டு பரவல் அப்படிங்கிறது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த இடத்தில் என்ன மாதிரியான பண்பாடு நிலவுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இயல்பான ஒன்று என்பதை தெளிவாக சொல்லிய நண்பர் குணபாலசிங்கம் அவர்களுக்கு நன்றி. இவருடைய கருத்துரையில் நண்பர்கள் கேள்வி கேட்கலாம். கேள்வி சுருக்கமாக அமைய வேண்டும். எனது கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஆகமம் என்று சொல்கிறது என்ன வகையான ஆகமம்? தமிழகத்தில் ஆகமம் என்பது பல்வேறுபட்டு இருக்கிறது. காஷ்மீரில் இங்கு வழக்கத்தில் உள்ள ஆகமங்கள் சிவாகமங்கள், பெரும்பாலான சிவாகமங்கள் தான் வழக்கத்தில் வழிபாடுகளிலே சிவாகம வழிபாடு இருக்கின்றது. குறிப்பாக வீராகமம் இங்கு வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு இந்த சில கோயில்களிலே வீராகம விதிப்படி கோயில்கள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற கோயில்களும் இருக்கின்றன. பொதுவாக சிவாகமங்களை அடியொற்றிய 28 சிவாகமங்களையும் அடியொற்றிய வழிபாடுகளும் இப்பிராந்தியத்திலே பெரும்பான்மையான கோயில்கள் என்று சொல்வதை விட இங்குள்ள ஒரு பிரசித்தமான விநாயகர் கோயில், இங்குள்ள ஏனைய முருகன் கோயில்களிலே இவை தொடர்பான வழிபாடுகள் இயற்றப்படுகின்றன. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திருமூலர் அதை பற்றி ஆகமங்களை பற்றி பேசுவதாக அவர் ஒரு அத்தாரிட்டியா பாக்குறாங்க. அப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் காஷ்மீரில் இருந்து பாசுபத ஆகமங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்பட்டு அது பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை. இலங்கையை பொறுத்தவரை அதுக்கு இதுக்கு தொடர்பு உண்டா, இல்ல நீங்க சொல்லக்கூடிய ஆகமங்கள் எல்லாம் தனிப்பட்ட வகை? இல்ல பொதுவாக இந்தியா
தென்னிந்திய வட இந்திய தொடர்புகளால் உண்டான ஒரு பெரிய செல்வாக்குத்தான் இங்க மட்டக்களப்பு தேசத்திலே வழக்கத்தில் இருக்கின்ற இந்த ஆகம வயப்பட்ட வழிபாடுகள். அதிலே குறிப்பாக இந்த காஷ்மீர சைவ பாரம்பரியங்கள் இங்கு வழக்கத்திலே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் வீரசைவ வழக்கம் இங்கு வழக்கத்தில் இருக்கின்றது. வீரசைவ வழக்கத்தில் இருக்கின்ற இந்த கோயில்களிலே வீராகம விதிப்படிதான் இங்கு வழிபாடுகள் இருக்கின்றன. இவை மாகோனது ஆட்சி காலத்திலே இங்கு அறிமுகம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டிலே இந்த கோயில்களிலே இந்த வீராகம விதிப்படி பூசை நடைபெறுகின்ற ஒரு வளமை அறிமுகம் செய்யப்படுகின்றது. நன்றி. நாம் அடுத்த கட்டுரைக்கு நாம் செல்லலாம்.